என் வீட்டுக்கு, என் தம்பி இடுமானம் கார்த்திக் வீட்டுக்கு, எங்களுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு, தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது. எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்களா? என்னையே வந்துருச்சு, எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன், என்னையே வந்துச்சு, போயிட்டு வாடா. என்னடா பெரிய என்னையே, என்னடா பண்ணிடுவாங்க, போயிட்டு வாடா. என்னடா எடுத்தாங்க வீட்டுல? உங்க புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும். வேற நம்ம வீட்டுல மயிரா இருக்கும், போடா. பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க, கிச்சன்லாம் உருட்டினாங்க, மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க. விசாரணைக்கு போனோம், விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சு, போயிட்டு வாடா, தைரியமா போயிட்டு வாடா, என்னடா பண்ணிடுவாங்க என்று. முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா, அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான். என்னை அதிகாரி கேட்டாங்க, எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம், உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க, பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இதை எங்க அண்ணன்ட்ட கேளுங்க அப்படின்னு. அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்கிறோம். அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவிலே நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அவர் கட்சி நடத்ததே அவருக்காகத்தாங்க, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. சிரிச்சாரு, அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு. அதுதான் எங்களுடைய அண்ணன்.